ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன கிராஃப்ட் ஒர்க் பார்க்க போகிறோம்னா, நம்ம வீட்டு குட்டீஸ்களுக்கெல்லாம் ரொம்பவும் பிடிச்ச பார்பி டால் மினியேச்சர் ஹேண்ட்பேக் தான் பார்க்க போகிறோம். இது கிளிட்டர் ஃபோம் சீட் யூஸ் பண்ணி நான் இதை வந்து செஞ்சுருக்கிறேன். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பிங்க் அண்டு க்ரீன் கலர் ஃபோம் சீட் தான் நான் எடுத்துருக்கிறேன். இது க்ரீன் கலரில் 7 பீசஸ் அண்டு பிங்க் கலரில் 7 பீசஸ். இந்த ஃபோம் சீட்டை நம்ம 5 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி இதை கட் பண்ணிக்கணும். ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறோம். ரெண்டுலேயுமே 7 பீசஸ், மொத்தம் 14 பீசஸ் நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கிறோம். கட் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஃபோம் சீட்டோட ஓரங்களை பூக்களோட இதழ் மாதிரி க்ளூ கன் யூஸ் பண்ணி நம்ம ஒட்டிக்கிறோம். ஒட்டிட்டோம் அப்படின்னா அது நல்ல சேஃப் பேக்குக்கு நல்ல ஒரு அழகான லுக்கை கொடுக்கும். அதுக்கு பிறகு நம்ம இன்னொரு ஃபோம் சீட் க்ரீன் கலரில் நான் எடுத்துருக்கிறேன். அது உள்பக்கமாக ரவுண்ட் ஷேஃபில் நம்ம அதை ரெடி பண்ணுறோம். அந்த ரவுண்ட் ஷேஃப் ரெடி பண்ணின அந்த பார்ட்ஸை கீழ்ப்பக்கம் ஓப்பனாக இருக்குது பார்த்தீங்களா, அதை கவர் பண்ணுறதுக்காக அதுக்கு இன்னொரு க்ரீன் கலர் பேப்பர் எடுத்து அதை கீழ்ப்பாகத்தை பாட்டமை நம்ம ஒட்டிடுறோம். ஒட்டிட்டு அதை நம்ம சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிட்டோம்னா நல்ல ஒரு அழகான உள்பக்க வடிவம் நம்மளுக்கு சரியான அளவில் கிடைச்சிரும். நீட்டாக நல்லா அழகாக எந்த பிசுறும் இல்லாமல் நல்லா வெட்டி எடுத்துக்கிறோம். இப்போ வெட்டி எடுத்துட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, க்ளூ கன் யூஸ் பண்ணி அந்த நம்ம ஏற்கனவே வெட்டி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த பெட்டல்ஸ் எல்லாம், அந்த பெட்டல்ஸை நம்ம இதில் 1 பை 1 நம்ம ஒட்ட ஆரம்பிக்கிறோம். ஆப்போசிட் சைடாக ஒட்டணும். ஒரு பார்ட் மேலே பார்த்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு பார்ட் கீழே பார்த்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒட்டிடணும். நல்லா கரெக்டாக ஈவனாக நம்ம ஒட்டினதுக்கு பிறகு நல்ல ஒரு அழகான பேக் நம்மளுக்கு பாதி அளவு தயாராகிடும். அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்டை எங்களுக்கு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்கும்போது தான் எங்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் அப்பப்போ போடுற வீடியோஸோட இன்ஃபர்மேஷன், நல்லா டிஃப்ரெண்ட் டைப்ஸான கிராஃப்ட் ஒர்க் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்துடும். அதுக்கு பிறகு நம்ம அந்த இதை பெட்டல்ஸை ஒட்டினதுக்கு பிறகு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மேலே இருக்கிற ஹேண்டில் தயார் பண்ண போகிறோம். அந்த ஹேண்ட்பேக்குக்கு அதுக்கு க்ரீன் கலர் பீஸ் கொஞ்சம் அகலமாகவும், அதுக்கடுத்து பிங்க் கலர் பீஸ் கொஞ்சம் அகலம் குறைவாகவும் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அதை 1 பை 1 நம்ம ஒட்டிட்டு உள்பக்கமாக அந்த ஹேண்டில் நம்ம ஒட்டிடுறோம். இன்னும் பேக்கோட லுக்கு அதிகமாக இருக்கிறதுக்காக அதுக்கு சின்ன சின்ன கோல்டன் கலர் பீட்ஸ் நான் ஒட்டியிருக்கிறேன். அந்த பீட்ஸ் ஒட்டினதுக்கு பிறகு பேக் இன்னும் நல்லா பார்க்க க்யூட்டாக ஆகிடுச்சு. மேலே ஹேண்டிலில் ஒரு ஃபோம் சீட் யூஸ் பண்ணி ஒரு ஃப்ளவர் அதையும் அந்த இடத்துல ஒட்டினதுக்கு பிறகு பேக் நல்லா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேக் எப்படி இருக்குது, அதோட இது எப்படி இருக்குன்னு நீங்கள் உங்களோட கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.